வணக்கம். ஆன்மீக செய்திகள். காஞ்சிபுரம் கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவிலில் பங்குனி கடைசி வெள்ளியன்று லட்சதீப திருவிழா நடைபெற்றது. மூலவர் ஓர்ச்சவர் அம்மன் மகா விஸ்வரூப பூப்பந்தலில் எழுந்தருளினார். 1,00,000 ரூபாய் நோட்டுகளால் நுழைவாயில் முதல் அம்மன் சிலை வரை அலங்கரிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கொன்னூர் பகுதிகளில் மலையாள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ளனர். கிறிஸ்தவ மக்களின் 41வது நோன்பு நினைவு கூறும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி பர்லியார் வேளாங்கண்ணி ஆலயத்தில் இருந்து கொன்னூர் பஸ்டியார் தேவாலயம் வரை 18 கிலோமீட்டர் தூரம் தவக்கால பரிகார பவனி நடந்தது. குன்னூர் மேட்டுப்பாளையம் வனச்சாலை அருகே 14 இடங்களில் பரிகார ஜெபங்கள் அர்ப்பணிப்பு செய்யப்பட்டது. தவக்கால பரிகார பவனியில் பங்கேற்ற பங்கு மக்கள் பரிகார பாடல்கள் ஜெபமாலை கூறி வந்தனர். இதில் இயேசு கிறிஸ்து, கன்னி மரியாள், பிலாத்துப்படை வீரர்கள், வெரோனிகா, எருசலே மக்கள், சீமோன் குருக்கள் போல் வேடமணிந்து ஊர்வலத்தில் பங்கு மக்கள் பங்கேற்றனர். இயேசுவை சிலுவையில் அறையும்போது ஏற்பட்ட பாடுகளை தத்ரூபமாக விளக்கி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்து புனித செபஸ்தியார் ஆலயத்தில் திருப்பலியுடன் நிறைவு பெற்றது. ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்றனர். அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை மக்கள் செய்திருந்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பங்குனி திருவிழா ஏப்ரல் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நம்பெருமாள் ரத்ன அபயஹஸ்தம், முத்துப்பாண்டியன் கொண்டை, நீலநாயக்கம் மாலை அணிந்து வழிநடை உபயங்கள் கண்டருளினார். மேலதாளம் முழங்க தேரில் பிரவேசித்தார். பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி நேற்று மாலை சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி அம்மனுக்கு தபசு கோலத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து மேலக்கோவில் பந்தல் மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமி அம்பாளுக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்து கோவிலை வந்தடைந்தனர். இரவு 108 மகாதேவர் சன்னதியில் சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் வள்ளி அம்பாளுக்கும் மேளதாளம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் உள்ள நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்றது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோயிலில் பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கல் கருட சேவை நிகழ்ச்சி மற்றும் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாளை நடக்கும் தீர்த்தவாரியுடன் விழா நிறைவு பெறுகிறது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழா தீர்த்தவாரி விமரிசையாக நடைபெற்றது. அலங்கார வள்ளி சமேத பசுபதீஸ்வரர் வெள்ளை ரிஷப வாகனத்தில் அமராவதி ஆற்றங்கரையை அடைந்தார். மேளதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் அஸ்திர தேவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து அமராவதி ஆற்றில் தீர்த்தவாரி கண்டருளினர். சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருச்சி தாயுமானவ சுவாமி கோயில் பங்குனி திருவிழா ஏப்ரல் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மட்டுவார் குழலம்மை சமேத தாயுமானவ சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா பிரம்ம தீர்த்த குளத்தில் விமரிசையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தெப்ப மிதவையில் சுவாமி பிரவேசித்தார். மேலதாளம் முழங்க 5 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.